இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி சாதத்துக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷான முட்டை ஆனியன் கிரேவி தான். வாங்க அது எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 5 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம உடச்சி வச்ச முட்டை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்தோன்னே கிண்ட வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் பெப்பரும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ முட்டை ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சம் சீரகமும் கடுகும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கூட தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச முட்டை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான சின்ன வெங்காயம் முட்டை கிரேவி தயார். இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.